டாக்டர் அவர்களே, இந்த பயணத்தை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? பயணம் பற்றி இஸ்லாம் என்னென்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். பயணத்தை பற்றி நீங்களே முதல்ல சொன்னீங்க. பயணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மனித வாழ்க்கையில் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க முடியாது. எல்லாரும் ஏதாவது ஒரு பயணத்தை செய்துதான் ஆக வேண்டும். வீட்டை விட்டு போக வேண்டும், ஊரை விட்டு போக வேண்டும், நாட்டை விட்டு போக வேண்டும். ஆக மனித வாழ்க்கையில் உண்ணுவது உறங்குவது போன்று பயணம் என்பதும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். ஆகவே இதற்கும் மனிதனுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஆகவே நம்மை படைத்த இறைவனும் அவன் அனுப்பி வைத்த தூதரும் இதையும் விடலை. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். இதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு மதம் வழிகாட்டணுமா, கடவுள் இதுக்கெல்லாம் வழிகாட்டணுமா, இதெல்லாம் சாதாரண விஷயம், நம்ம பார்த்துக்கலாம் என்பதாக இல்லாமல் வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுவதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். ஆகவே இந்த பயணத்தையும் விட்டு வைக்கலை இஸ்லாம். எதையும் விட்டு வைக்கலை, இதையும் விட்டு வைக்கலை. ஆகவே இந்த பயணத்தை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக இஸ்லாம் பயணத்தை ஊக்குவிக்கிறது, பயணம் செய்யும்படியாக சொல்கிறது. சீரு ஃபில் அர்லி, குர்ஆன் சொல்லுகிறது, பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள் என்று ஒரு குர்ஆன்ல இருக்கு. பூமியிலே பரவி செல்லுங்கள். என்னென்ன காரணங்களுக்காக? அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வசனமே சொல்லுகிறது, குல் சீரு ஃபில் அர்லி ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகذிபின். நீங்கள் பூமியிலே பரவி சென்று பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பூமியிலே பரவி சென்று குற்றம் புரிந்தவர்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள். அப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல போய் உல்லாச தலங்களையும் கேளிக்கை தலங்களையும் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. இந்த ஊர்ல யார் ஆண்டா, அவனுடைய எழுச்சிக்கு காரணம் என்ன, அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, காரணங்களை அறியணும் இல்லையா? இப்போ ஜெர்மனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஹிட்லர் தான் இருந்தான், இவன் ஏன் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தான், அவன் ஏன் இவ்வளோ கீழே போனான், இந்த முசோலினி ஏன் அப்படி இருந்தான், ஏன் இப்படி இங்கே கீழே போனான். இப்போ எகிப்துக்கு போறீங்க, ஃபிரௌன் கட்டிய அவனுடைய இதெல்லாம் பாக்குறீங்க, அங்க அவனுடைய அந்த பிரமிடெல்லாம் பாக்குறீங்க. இவ்வளவு பெரிய ஆள் ஏன் கீழே போனான், ஏன் கடல்ல விழுந்து சாகடிக்கப்பட்டான். ஆக வரலாற்றில் இருந்து படிப்பினை பெறுங்கள், குர்ஆன் சொல்கிறது. ஆக சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கங்களிலே ஒன்று, பூமியிலே நீங்கள் சுற்றி திரிந்து பாருங்கள், அதன் மூலமாக பொய்யர்களுடைய முடிவு என்னவாயிற்று. இது ஒரு காரணம். சொல்றான் இறைவன் ஆரம்பத்தில் எப்படி படைப்புகளை படைத்தார், படைப்புகளை எல்லாம் ஆராய்ஞ்சு பாருங்க. விண்ணை, மண்ணை, இல்லையா, கடலை, மலையை, இதெல்லாம் பார்த்தால் இறைவனுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் இல்லையா? பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லுவீர்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கல. ஆக இது ஒரு படிப்பினை பெறுவதற்கான ஒரு பயணமாக நம் பயணம் அமைந்திருக்க. பயணத்தினுடைய நோக்கங்களில் இது முக்கியமான ஒரு நோக்கம். இரண்டாவது, பொருளை தேடுவதற்காக பயணம். குர்ஆன் சொல்கிறது, தொழுகை முடிவுற்றால் நீங்கள் பூமியிலே பறந்து செல்லுங்கள் இல்லையா? குர்ஆன் சொல்கிறது, தொழுகை முடிவிட்டால் பூமியிலே பறந்து சென்று இறைவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஆக பொருளை தேடுவதற்காக பயணம் செல்வதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. கஷ்டப்படுங்க, திரைக்கடல் ஓடி தேடி என்று சொல்கிறோம் அல்லவா? ஆகவே இஸ்லாம் உழைப்பை விரும்புகிறது, சோம்பேறிகளாக இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. தனது கரத்தால் ஈட்டுகின்ற பொருளை விட சிறந்த பொருள் எதுவும் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஆகவே உழைச்சி சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. ஆக பயணத்தின் மூலமாக பொருளை தேடும்படியாக சொல்கிறது. இன்னொன்று, அறிவை தேடி பயணம் செய்யுங்கள். அறிவை தேடி பயணம் செய்யுங்கள். அறிவை தேடி பயணம் செய்பவர் இறைபாதையில் தான் பயணிக்கிறார். ஃபீ சபீலில்லாஹ், இறைபாதையில் தான் பயணிக்கிறார். ஆக இறைபாதையில போராடினா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையெல்லாம் அறிவை தேடி பயணம் செய்தாலும் அவருக்கு கிட்டும். இன்னொரு நபிமொழி குறிப்பு சொல்லுகிறது, இறைபாதையில் செல்வோருக்கு இறைவன் சுவனத்தின் பாதையை எளிதாக்குகிறார். ஆக சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி அறிவை தேடி செல்வது, அறிவை தேடி செல்வது. இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா அறிவை தேடி மைல், ஆயிரக்கணக்கான மைல். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மதிக்கப்படுவது புகாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை திரட்டுவதற்காக இமாம் புகாரி அவர்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தனது 13 வயதில் புறப்பட்டார். தனது 13 வயதிலே புறப்பட்டு லட்சக்கணக்கான நபிமொழி குறிப்புகளை அவர் சேகரித்தார். இஸ்லாம் ஸ்பெயின் வரை பரவி இருந்தது, அந்தலூசியா என்று சொல்வார்கள். அங்கிருந்து ஒரு ஆள் புறப்பட்டு பக்தாதுக்கு வரார். எப்போ? 7வது நூற்றாண்டில். 7வது நூற்றாண்டில ஒரு ஆளு ஸ்பெயின்ல இருந்து புறப்பட்டு அறிவை தேடுவதற்காக பக்தாதுக்கு கால்நடையாக வந்தார். இந்த பாருங்க, அறிவு பயணம் என்பது இஸ்லாத்திலே மிக ஊக்குவிக்கப்பட்ட ஒரு பயணமாக இருப்பதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அறிவை தேடி பயணம் செய்வது. அடுத்தபடியாக ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம் என்றால் ஹஜ்ஜிக்காக போறோம், உம்ராவுக்காக போறோம், ஹிஜ்ரத் செய்கிறோம். கொடுமைக்கார ஆட்சியில இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு செல்வது ஹிஜ்ரத், புலம்பெயர்தல் என்று பெயர்.
அதற்காக செய்கின்ற பயணம். அதே போல ஜிஹாத், கொடுமைக்கார மன்னர்களை அதிகாரிகளை எதிர்த்து போராடுவதற்காக செய்யப்படுகின்ற அறப்போருக்காக செய்யப்படுகின்ற பயணம். இப்படி பல வகையான பயணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதற்காக செய்யப்படுகின்ற பயணங்கள். இன்னொன்று கொள்கை பிரச்சாரத்திற்காக பயணம் இல்லையா? ஒரு கொள்கை எப்போ வளரும்? அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யாமல் அந்த கொள்கை எப்படி வளர முடியும்? ஆகவே இறைவனுடைய மார்க்கத்தை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக பயணம் செய்வது. நபிகள் நாயகம் கடைசி உரையில சொன்னாங்க, லட்சக்கணக்கான தோழர்கள் முன்னால கூடியிருக்காங்க, அவங்கள பார்த்து சொன்னாங்க, இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். நாங்க நபி தோழர்கள் என்ன செய்தார்கள்? அப்படியே புறப்பட்டாங்க. அந்த குதிரைகளுடைய முகங்கள் எந்த திசையை நோக்கி நின்றனவோ அப்படியே புறப்பட்டு விட்டார்கள். அப்படி புறப்பட்டதுனாலதான் அரேபியாவில் பிறந்த மார்க்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆகவே அன்றிருந்த சூஃபிகள், வியாபாரிகள், மார்க்க அறிஞர்கள், மேதைகள் இவங்கெல்லாம் ஊர் ஊரா புறப்பட்டு இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். ஆகவே இப்படி பல காரணங்களுக்காக, படிப்பினை பெறுவதற்காக, அறிவை தேடுவதற்காக, ஆன்மீக பயணமாக, கொள்கை பிரச்சாரமாக, இந்த பல காரணங்களுக்காக இஸ்லாம் வந்து செய்ய சொல்கிறது பயணத்தை. இது ஒரு பெரிய பயிற்சிங்க. இந்த பயணம் இருக்க ஒரு பெரிய பயிற்சி. எல்லா கஷ்டங்களையும் தாங்கி ஆகணும் இல்லையா? உணவு, உடை, சூழ்நிலைகள், தட்பவெப்ப நிலைகள், புதிய ஆட்கள், புதிய மொழி, இதுக்கெல்லாம் ஒருத்தன் பயிற்சி பெற்றான்னு வைங்க, நல்ல ஆன்மீக பயிற்சி பெற்றவனாக அவன் மாறிவிடுவான். ஆகவே இஸ்லாம் பயணம் செய்வதை ஊக்குவிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.